ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் சாப்டர் 40. இப்படி மாரீசன் சுகத்தை தரக்கூடிய உண்மைக்கும் யுக்திக்கும் ஏத்த வார்த்தைகளை சொல்றான். தன்னுடைய மரணம் கிட்டக்க வந்தவன் மருந்த தூக்கி எறிவது மாதிரி ராவணன் அதையெல்லாம் ஏத்துக்கல. தகாத வார்த்தைகளை எல்லாம் பேச ஆரம்பிக்கிறான். மாரீச்சா, உன்னுடைய யோஜனை கொஞ்சமும் பிரயோஜனப்படாது. மனப்போக்க தெரிஞ்சுண்டு அதுக்கு ஒத்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லலேன்னா அது உவர் நிலத்துல விதைச்ச விதையை போல வேஸ்டாத்தான் ஆகும். ராமன் கேவலம் ஒரு மனுஷன். அவன் மூர்கன், மகா பாபி. அவனோடு நான் யுத்தம் பண்றது என்னுடைய கீர்த்திக்கு பெருமை இல்ல. சீதையை எடுத்துட்டு வர்றதுதான் அதுக்கு தகுந்த சிக்ஷை. அதை விட்டுட்டு அவனுடன் யுத்தம் பண்ணணும்னு நீ எவ்வளவு ட்ரை பண்ணினாலும் அது பலிக்காது. ஒரு அல்ப ஸ்திரீயான கைகேயின் வார்த்தையை கேட்டு அடுத்த க்ஷணத்துல பெற்றோரையும் ராஜ்யத்தையும் விட்டுட்டு வந்த முட்டாளோடு நான் யுத்தம் பண்றது எனக்கு அழகா இருக்குமா? கரதூஷ்ணர்களை யுத்தத்தில் கொன்ற அந்த துஷ்டனுக்கு பிராணனை காட்டிலும் பிரியமான சீதையை உனக்கு எதிரிலேயே நான் எடுத்துட்டு வரேன். அவனுடைய உயிரை வாங்கறதை விட இதுதான் அவனுக்கு கடுமையான தண்டனை. இதை நான் நிச்சயம் பண்ணுவேன். தேவாசுரர்கள் ஒன்று கூடி தடுத்தாலும் இதை நிறுத்தவும் மாட்டேன், நான் கேட்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றான். உன்னை நான் எதுவுமே கேட்காத போது நீ எனக்கு புத்தி சொல்றியே, இது சரியா இருக்கா? ஒரு காரியத்தை நிச்சயம் பண்ணும் போது அதில் உள்ள குணதோஷங்கள் என்ன, அதை முடிக்க வழி என்ன, அதில் நேரும் அபாயம் என்ன அப்படின்னு கேட்டா நீ பதில் சொல்லணும். நான் அதை பத்தி உங்ககிட்ட கேட்கலையே, அதனால நீ சொன்னதெல்லாம் தேவையே இல்லை, வேஸ்ட் தான். அரசர்களிடத்துல விஷயங்களை தெரிவிக்கிறதுக்கு ஒரு முறையும் ஒழுங்கையும் நீ அறியாதவன். அரசர்களிடத்துல வேலை செய்யும் சேவகர்கள் தங்கள் க்ஷேமத்தையும் செல்வத்தையும் விரும்பினா எஜமானன் கேட்ட பிறகு அதை வணக்கமாக விஷயத்தை சொல்லணும். ஹிதமான உபதேசத்தையும் கூட உபச்சாரத்துடன் மரியாதையோடத்தான் சொல்லணும். அது மதுரமாகவும் பிரபுக்களின் மனப்போக்கை ஒத்தும் இருக்கணும். ஹிதமானாலும் அலட்சியமாக மரியாதை இல்லாம சொன்னா ஜனங்களால பூஜிக்க தகுந்த அரசர்கள் அதை எங்கேயானு ஏத்துப்பாளா? அரசன் ஒரு நெருப்பு மாதிரி. இந்திரனை போல் பராக்கிரமமும், சந்திரனை போல் பிரியமும், வருணனை போல் தண்டிக்கும் சக்தியும், தர்மராஜனை போல் மனத்தெளிவும் உடையவன். அரசன் இந்த 5 தேவதைகளின் சொரூபத்தை தரிச்சுண்டு ஒப்பற்ற தேஜசுடன் இருக்கான். எந்த சமயத்திலும் எந்த இடத்திலும் அவனை மனத்தாலும் சொல்லாலும் பூஜித்து மரியாதை பண்ணணும். நீ ராஜ தர்மத்தை அறிஞ்சவன். கேவலம் அஞ்ஞானத்தால மூடப்பட்ட புத்தி உடையவனாக இருக்க உன் அரசனாயும் பந்துவாயும் நண்பனாகவும் இருக்கும் நான் உன்னை தேடி வந்து உன்னுடைய உதவியை கேட்கும் போது என்ன தடுத்து நிந்தித்து கடுமையான வார்த்தைகளால அவமானம் பண்ற. நான் உத்தேசிச்ச காரியத்தின் குணதோஷங்களையாவது, என் க்ஷேமத்தையாவது, என் சக்தியையாவது உன்னிடத்துல கேட்டு தெரிஞ்சுக்க நான் இங்க வந்திருக்கேனா? நான் சொல்றது இதுதான். இந்த காரியத்துல நீ எனக்கு உதவி பண்ணணும். பராக்கிரமத்தில் எல்லையற்ற நீ முடியாதுன்னு சொன்னா அது வீண் பேச்சு. நான் உன்கிட்ட விரும்பும் உதவிய தெளிவா சொல்றேன். விசித்திரமான வெள்ளி புள்ளிகளை உடைய தங்க நிறமுள்ள மானாக நீ ராமனுடைய ஆசிரமத்துக்கு கிட்ட போய் சீதைக்கு எதிரே நடமாடணும். அவளை ஏமாத்தி ராமலக்ஷ்மணர்களை தொலைவுல இழுத்துண்டு போய் என் காரியத்தை முடிச்சு பிறகு இஷ்டப்படி நீ எங்க வேணுமானாலும் போ. தங்க நிறமுள்ள மான பார்த்து சீதை ஆச்சரியப்பட்டு அதை பிடிச்சு தர சொல்லி ராமனை கட்டாயம் கேப்போ. அப்போ நீ ராமனை அழைச்சுண்டு வெகு தூரத்துக்கு போயிடு. ராமன் குரல் மாதிரி ஹா சீதே, ஹா லக்ஷ்மணான்னு நீ கத்து. அதை கேட்டு சீதை ராமனை தேட லக்ஷ்மணனை அனுப்புவோ. ராமனிடத்துல இருக்கிற பிரியத்தால அவனும் நிச்சயமா தேடுறதுக்கு போவான். அவ 2 பேரும் ஆசிரமத்துல இல்லாத இந்த சமயத்துல இந்திரன் இந்திராணியை எடுத்துட்டு போன மாதிரி நான் சீதையை எடுத்துட்டு வந்துடுவேன். என் இஷ்டத்தை நிறைவேற்றிய பிறகு நீ உனக்கு இஷ்டமான இடத்துக்கு போகலாம். இந்த உபகாரத்தை நீ பண்ணினா உனக்கு என் ராஜ்யத்துல பாதியை தரேன். கண்ணை பறிக்கும் அழகுள்ள மான் ரூபத்தை நீ எடுத்துக்கோ. என் எண்ணம் சீக்கிரத்துல முடியணும். நானும் உன்னோட இந்த ரதத்துல தண்டகாரண்யத்துக்கு வரேன். ராமனுடன் யுத்தம் செய்யாமல் அவனை ஏமாத்தி சீதையை எடுத்துண்டு வந்து என் மனோரதம் நிறைவேற்றின பிறகு நாமல் அங்கைக்கு போகலாம். இப்படி செய்யாம மறுபடியும் என் வார்த்தையை தடுத்து நீ பேசினா உன்னை இப்பொழுதே நான் கொன்னுடுவேன்.
நீ விரும்பினாலும் இல்லாவிட்டாலும் இதை பண்ணித்தான் ஆகணும். அரசர்களுடைய எண்ணத்திற்கு விரோதமா நடந்துட்டா ஒருபோதும் சுகப்பட முடியாது. மானைப் போல ராமனிடத்துல போனா ஒருவேளை உன் அதிர்ஷ்டத்தால உயிர் தப்பலாம். என்ன நீ பகைச்சுண்டா உனக்கு மரணம் ஏற்படுவது நிச்சயம். இந்த விஷயத்தில் உள்ள லாப நஷ்டத்தை உனக்கு நான் எடுத்து சொன்னேன். உனக்கு எது தோன்றதோ அத பண்ணு அப்படின்னு சொல்லி ராவணன் இன்டைரக்டாக மாரீசனை கட்டாயப்படுத்துறான் அப்படின்னு சொல்லி இந்த 40வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 41வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.